ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிறேன். தேவனுடைய வார்த்தைகள் இந்த பாடுகளின் நாளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்தார் என்று பார்க்கிறோம். 40 நாள் சாத்தானால் சோதிக்கப்பட்டு உபவாசம் இருந்தார் என்று பார்க்கிறோம். உபவாசித்து சோதிக்கப்பட்டார். அப்போ சாத்தானால் சோதிக்கப்படுறோன்னா இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் என்று கேட்டால், சோதனைகள் வரும்போது நாங்கள் விழுந்து போய் விடுகிறோம். ஏனென்று கேட்டால், தேவனுடைய வார்த்தைகள் நமக்குள்ளே இல்லாதபடியினாலே நாங்கள் சோதனைகள் வரும்போது விழுந்து போகிறவர்களாக இருக்கிறோம். அப்போ சோதிக்கும் சாத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்க வேணுமா என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய முகத்தை நாங்கள் ஒரு விசை பார்ப்போமானால், அவர் கொடுத்த வார்த்தைகளை நாங்கள் ஒரு விசை வாசிப்போம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசித்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்திலே வந்து, நீர் தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும் என்றார். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. அப்போ தேவனுடைய வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தைகளும் வரும். அப்போ நாங்கள் பிசாசிடத்தில் இருந்து நாங்கள் சோதனையிலிருந்து விடுதலை அடைய வேணுமா இருந்தால் தேவனுடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளே இருக்கணும். ஏனென்றால் அவருடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளும் நாங்கள் அவருக்குள்ளும் இருக்கும்போது கிரியைகளை நடப்பிப்பேன் என்று சொல்லிக்கிறேன். அப்போ சாத்தான் சோதிக்கும் போது அதில் இருந்து நாங்கள் விடுதலை பெற வேணும் என்றால் நாங்கள் மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலிருந்து அப்படியே ஃபுல்லாக நாங்கள் வசனத்தை வாசிப்போமா இருந்தால், அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்தில் ஒப்பரிகையின் மேலே அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளிலே ஏந்திக்கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அப்போ யார் சொல்லுகிறது? பிசாசு சொல்லுகிறான். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், ஆதிகாமத்திலேயும் பார்க்கிறோம், ஆதாம் ஏவாளை சோதித்தவனும் பிசாசு தான். அப்போ சோதிக்கும் போது ஏவாளைத்தான் சோதிக்கிறான். இங்கே நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கிறான். எப்படி என்று சொல்லி சொன்னால், தாழ குதியும் பார்ப்போம் என்று. அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதற்கு பதிலாக கொடுக்கிறார். என்னென்று கேட்டால், அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறது என்றால், அப்போ வார்த்தைகளுக்கு நாங்கள் அவன் சொல்லும்போது அவன் எங்களுக்கு சோதனைகளை தரும்போது ஆண்டவர் இப்படி வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறாரே, அப்போ இந்த வார்த்தையினாலே நாங்கள் சத்துருவை ஜெயிக்க முடியும் என்ற அந்த நோக்கங்கள் எங்களுக்குள்ளே இருக்க வேணும். ஏனென்று கேட்டால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்படித்தான் சாத்தானை ஜெயித்தார் என்று பார்க்கிறோம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள். அப்போ எங்களுக்குள்ள அந்த தேவனுடைய வார்த்தைகள் இருக்கணும். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேலே கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவர்களின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஸ்தாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே. எப்படியா சொன்னாராம்? அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. அப்போ சாத்தானுக்கே அப்போ சவால் விடுகிற ஜனங்களாய் நாங்கள் இருக்க வேணும். ஏனென்று கேட்டால், அவன் நம்முடைய பலவீனங்களை கண்டுகொள்ளுவான். ஏனென்று கேட்டால், நமக்குள்ளே பலவீனம் இருக்கிறது என்று அவன் கண்டுகொண்டானாக இருந்தால் அதைத்தான் பிடித்து கொள்வான். ஏனென்றால் நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருக்கும்போது அவருக்கு அந்த இடத்துல பலவீனம் இருக்கிறன்றதை, ஏன்னா அவருக்கு பசி உண்டாயிட்டு அதாவது உபவாசித்து முடிக்கும் போது அவருக்கு பலவீனம் வந்துட்டுது. அப்போ அவருக்கு பசி உண்டாயிட்டுன்னு பார்க்கணும். அந்த டைமில் அவன் என்ன செய்கிறான்டா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கிறதுக்கு வாரான். ஏனென்று கேட்டால், இவருக்கு பசி உண்டாயிட்டே நாங்கள் இவரை சோதிப்போம் என்று வாரான். அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்குள்ளே இருந்தால் தான் சத்ருவானவனை நாங்கள் ஜெயிக்க முடியும். ஏனென்றால் அவர் மரணத்தை ஜெயித்தார் என்று பார்க்கிறோம். இந்த பாடுகளின் நாளிலே ஆண்டவர் எவ்வளவாய் சோதனையை மேற்கொண்டார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமில்லை, பிசாசானவன் அவரை சோதித்தது மட்டுமில்லை, மனுஷர்கள் கூட அவரை சோதித்தார்கள் என்று பார்க்கிறோம். சதுசேயர் வேதபாதகர்கள் எல்லாரும் ஆண்டவரை நீர் வந்து பிசாசுகளை துரத்துகிறீர், ஓய்வு நாளிலே பிசாசுகளை துரத்துகிறதெல்லாம் கூடாத காரியம் அப்படி என்றெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமாகவே பேசுகிறாங்க.
அப்போ அப்படியா அவங்க ஆண்டவரை அறிந்து கொண்டு வேதபாரகர்களாக இருந்து கொண்டும் ஆண்டவருக்கு இப்படியான காரியங்களை எல்லாம் சொல்லுகிறார்கள். நீர் இந்த ஒரு நாணயத்தை காட்டி இது யாருடைய நாணயம் என்று சொல்லும். ஏனென்றால் அவரை பிடிக்க வேணும். அவரை எப்படியாவது பிடித்து இவர் செய்கிற காரியங்கள் சரியில்லை என்றதான் அவங்களோட நோக்கம். அப்போ அதனால் ஆண்டவரை சோதிக்கிறதுக்கு ஒரு பக்கம் சாத்தானும் ஒரு பக்கம் ஜனங்களும் நின்று அவரை இது பண்ணுறாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்யணுமெண்டா, இப்படித்தான் எங்களுக்கும் ஒரு பக்கம் சோதனையிலேயும் இருந்தும் தீன்மையிலேயும் இருந்து ஆண்டவர் எங்களை பாதுகாக்க வேண்டுமெண்டா தேவனுடைய வார்த்தைகள் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, மனுஷரால் வருகிற சோதனைகளையும் நாங்கள் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கோம். மனுஷரால் வருகிற சோதனைகள் இது ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே, மனுஷரால் வருகிற சோதனையிலேயும் இருந்து ஆண்டவர் எங்களை விடுதலையாக்கி இருக்கிறார் பாருங்க எப்படி என்று சொன்னால். சில பேர் சொல்லுவாங்களே, ரெண்டு நோய் வந்தால் இவியல் செய்த பாவம், இவியல் செய்த அது காரியங்கள் இதுகள் ரெண்டு ஒவ்வொரு தேவையில்லாத. அப்போ அதையெல்லாம் நாங்கள் மேற்கொள்ளுகிறதுக்கு பல பல காரியங்களை ஆண்டவர் இங்கே வார்த்தையினால தேவனுடைய வார்த்தைகளினால நாங்கள் பிழைக்கிறதுக்குன்னு ஆண்டவர் தந்திருக்கிறார். ஏனென்று கேட்டால், நாங்கள் இன்றைக்கு எடுக்கிறது என்னென்னு கேட்டால், தீயதான காரியங்களை எடுத்துக்கொள்வோம். அதாவது செய்யாத என்ற காரியத்தை எடுப்போம், இல்லையா செய்யன்ற காரியத்தை இதை செய்யன்ற ஆண்டவர் சொல்கிறதை எடுக்க மாட்டோம். ஆண்டவர் செய்யாத என்று விலக்கி விடுகிற கனிகளைத்தான் நாங்கள் புசிக்கிறதற்கு பார்ப்போம். ஆனால் அவர் விலக்கி விடாத கனிகள் நல்ல கனிகளை சாப்பிட்றதற்கு எங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் பாருங்க, பிதாவானவர் கொடுத்த காரியங்களில் ஒன்றையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவானவருடைய சித்தத்தின்படி செய்தார் என்று பார்க்கிறோம். அதே மாதிரி எங்களையும் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அநியாய அக்கிரம சிந்தைகளிலிருந்தும் எங்களை மீட்ட தேவனுக்கு முன்பாக நாங்கள் சோதனை வரும்போது, நாங்கள் தீன்மைகள் வரும்போது அதை எதிர்த்து நிற்கிறதுக்கு தேவனுடைய வார்த்தைகள் இருக்கிறது. அன்று நாங்கள் பார்க்கிறோம், எஸ்தர் ராணி நாட்டுக்காக உபாசிக்கும் போது தாதிமார்களோடு வந்திருந்து என்ன பண்ணினாள் என்று பார்க்கிறோம், ஜெபம் பண்ணினாள். அப்போ அவனை எதிர்க்கிறதுக்கு எங்களுக்குள்ள ஜெபம் முக்கியமாக இருக்கணும், வார்த்தைகள் முக்கியமாக இருக்கணும். அந்த வார்த்தைகளும் ஜெபமும் நமக்குள்ளே போகும்போது நாங்கள் என்ன செய்வோமோ, ஆண்டவருக்குள்ள பலப்பட்டு கொண்டு வரும்போது அவன் எங்களை தொடுவதற்கு அவனுக்கு விருப்பம் பெறாது. என்னென்று கேட்டால், அவன் கிட்ட வரும்போதே இவியல் தேவனுடைய பிள்ளைகள், இவர்களை என்னால் தொட முடியாது. ஏன்னா பலவீனமானவர்களை தொடுவான், பலம் உள்ளவர்களை தொடுகிறதுக்கு அவன் கொஞ்சம் பயப்படுவான். என்னென்னு கேட்டால், எங்கே பலம் உள்ளவர்கள் பலவீனமாகிறார்களோ அந்த இடத்துல பிடிக்க பார்ப்பான். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உபாசித்ததுக்கு பிறகு, அவருக்கு எல்லா உபாசம் எல்லாம் முடிந்ததுக்கு பிறகு பசி உண்டாயிட்டு பார்க்கிறோம். அப்போ அவருக்கு பசிக்கும் போது பலவீனம். ஏன்னா அவர் ஆவியானவரால் மனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். அதுக்கப்புறம் அவர் மாமிசத்திலே பிறந்தவர் தானே, மாமிசத்துக்குரியவர் தானே. ஆவியானவர் அவரோடு இருக்கிறார் என்றதுக்காக அவருக்கு பலவீனம் வந்திருக்கு பாருங்க. அவர் ஆண்டவராக இருந்தாலும் அவர் மாம்சத்திலே பிறந்தவர். அப்போ அதனால் அவருக்கு பலவீனம் வரும்போது அவன் அங்கே பிடிச்சி கொண்டான். என்னென்று கேட்டால், இவரை சோதிக்கலாம். அதே மாதிரி தான் எங்களுடைய பலவீனங்களையும் சத்துரு இனங்கண்டு கொண்டிருக்கிறார். நாங்கள் பார்க்கிறோம். என்னென்று கேட்டால், சீசர்கள் கேட்கிறார்கள், என்னென்று கேட்டால், நீர் நல்ல விதையைத்தானே ஆண்டவரை விதைத்தீங்க, ஏன் களைகள் அதுக்குள்ள விழுந்தது என்று கேட்கும்போது அவன் சொல்கிறான், சத்துரு கொண்டு விதைத்து போட்டான். களைகளை யார் விதைக்கிறதாம்? சத்துரு. அப்போ களைகள் என்ன? 1000 பிரச்சனைகளை களைகள் கொண்டு சபைகளுக்குள்ளே பெண்களுக்குள்ளே போடுவான், ஆண்களுக்குள்ளே போடுவான். ஆனால் அதையெல்லாம் நாங்கள் என்ன செய்ய வேணுமாம்? இனங்கண்டு கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாருன்னா, அப்போ இவங்க கேட்குறாங்க என்னன்னு கேட்டால், அதை பிடுங்கி விடுவோமான்ட்டு. இல்லை, இருக்கட்டுக்கும், அறுப்பு காலம் வருமே, அந்த அறுப்பு காலம் வரைக்கும் அவர்கள் இருந்து தேவ வசனத்தை கேட்டு சத்ருவுக்கு எதிர்த்து நின்று அவர்கள் மனம் திரும்புவார்களானால் அவர்களை ஆண்டவர் பாதுகாப்பார். இல்லை, வரும் வரைக்கும் அவர்கள் அந்த கலையோடு தான் இருப்பார்களானால் அதை பிடுங்கி போடுவதற்கு ஆண்டவருக்கு தான் அதிகாரம் உண்டு. இப்போ நாங்கள் அப்படிப்பட்டவர்களாய் நாங்கள் இருக்க வேணும். ஏனென்று கேட்டால், சோதனையிலும் தீன்மையிலும் இருந்து நம்மை பாதுகாக்கிற தேவனுடைய வார்த்தைகளும் நமக்குள்ளே இருக்க வேண்டும். வார்த்தைகள் நமக்குள்ளே இருக்கணும், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்ற ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டபடியினாலே அந்த வார்த்தைகள் அவருக்குள்ளே இருந்தது. அவருக்கு பசி உண்டாயிட்டது. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருக்கிறார் பாருங்க. அதனால் அவருக்குள்ளே வார்த்தைகள் இருக்கிறது. ஏனண்டா மனுஷன் அப்பத்தினால மாத்திரமில்லை தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பாருன்னு. அப்போ அப்பம் என்ன? அவருக்கு பசி உண்டாயிட்டுது. ஆனால் அவர் அப்பத்தை எதிர்பார்க்க இல்லை. அவங்க பசி என்றபடியாக தான் சாத்தான் சோதிக்க வரான். ஆனால் அவர் சொல்கிறாருண்டா தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறார். அப்போ தேவனுடைய வார்த்தைகள் கண்டிப்பாக எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையின்படி நாங்கள் இந்த பாடுகளின் நாளிலே கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை கொண்டு இஸ்ரவேலர்களை காத்தார் என்று பார்க்கிறது போல எங்களையும்
ஆண்டவர் தான் காக்கிறாரு. எல்லா ஜனங்களையும் ஆண்டவர் தான் காக்கிறார். அதற்கு எங்களுக்குள்ளே வார்த்தைகள் இருக்க வேண்டும். இந்த பாடுகளின் நாளிலே நாங்கள் என்ன செய்கிறோம் என்று கேட்டால் வாசிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் எல்லாம் நல்லது தான். நல்லது நல்லதென்று ஆண்டவர் எல்லாத்தையும் நல்லதென்று சொல்கிறார். தீய வழிகளையும் காண்பிக்கிறார், நல்ல வழிகளையும் காண்பிக்கிறார். அப்போ நாங்கள் இங்கே ஆண்டவர் உபவாசம் இருந்தார். உபவாசம் இருக்கிற நாங்கள் எப்படிப்பட்ட உபவாசம் இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் இதில் கற்றுத்தார். அவர் உபவாசம் இருந்து முடிந்த பிறகு அவருக்கு பசி உண்டாயிது, சாத்தான் சோதித்தான். அதே மாதிரி எங்களையும் சோதிக்கும் போது நாங்கள் சோதனையிலிருந்து ஜெயமெடுக்க வேண்டும் என்ற தேவனுடைய வார்த்தை வேண்டும். அதற்கப்புறம் தான் அவர் ஊழியத்துக்கண்டு புறப்பட்டு செல்லுகிறார். நாங்கள் புறப்பட்டு செல்லுகிறார். ஊழியத்துக்கண்டு புறப்பட்டு சென்ற போது தேவாலயத்திலே போய் சுருளை திறந்து வாசிக்கும் போது என்ன வாசித்தார்ன்னு நீங்களும் பார்க்குறீங்க தானே. வேதம் நமக்கு எதையெல்லாம் திட்டத்தெளிவாக எழுதி தந்திருக்கிறோம் அந்த வேதத்தின்படி நாங்கள் நடப்போமானால் சத்துரு எங்கள் மேலே கை போட முடியாது. சத்துருவுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது ஓடி போவானடா. எப்படி எதிர்த்து நிற்பீங்கள்? ஆவி என்னும் பட்டயம் இருக்க வேணும். அப்போ அந்த ஆவியானவருடைய ஆளுகை எங்களுக்குள்ள இருந்தால் தான், அந்த வசனம் இருந்தால் தான் நாங்கள் அவனை ஜெயங்கொள்ள முடியும். எந்த சோதனை வந்தாலும் எந்த தீன்மைகள் வந்தாலும் அதை நாங்கள் பொறுமையோடு ஆண்டவரிடத்தில் இருந்து கேட்கும்போது இரண்டு கேட்டால் பொறுப்பாக இருக்குள்ளே நாங்கள் பார்க்குறோம். சார்ந்த குணமுள்ளவர்கள்லாம் பாக்கியவான்கள். அவர்கள்தான் என்ன செய்வார்களாம்? பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியம். அப்போ ஆவியிலே எளிமை உள்ளவர்களாக இருக்கணும். நாங்கள் சார்ந்த குணம் உள்ளவர்களாக இருக்கணும். என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன தேவனிடத்திலே போயிருந்து வார்த்தைகளை கற்றுக்கொள்ள வேணும். என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்றால் ஆண்டவர் எங்களுக்கு முன்பாக நிற்கிறாரா? இல்லை, இந்த வேதத்தில் எழுதி தந்த வார்த்தைகளின்படி தான் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதோட நான் உங்களுக்கு முடித்து அடுத்த இதோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.